வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இது வந்து முந்தா நேத்து நான் வந்து மேல்மருவத்தூர் போயிருந்தேங்க. என் ஊருக்கு போகும்போது அங்கே அம்மாவை பார்த்துட்டு போனேன். மேல்மருவத்தூரை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கோயில் உள்ளே போயிட்டா வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோன் பிடுங்கிடுவாங்க. அப்படி நம்ம வீடியோ எடுத்தால் கூட இது கோயிலுக்கு வெளியே நின்றே வீடியோ எடுத்ததுங்க. மேல்மருவத்தூர் அம்மன் வந்து நீங்கள் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா காலியாக இருக்குங்க. நீங்கள் 10 நிமிஷம் நின்று வேணுனா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கூட்டம் இருக்காது. அன்னதானங்கள் டெய்லியுமே போடுறாங்க. அந்த அம்மா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வரலாம். கடைகள் நிறைய இருக்கும். எப்பவும் கடைகள் இருக்கும். சீசன் டைமில் எப்படி கடை இருக்கோ அதேமாதிரி சீசன் இல்லாத டைமில் எல்லா நேரமுலையும் கடை இருக்கும். அதே நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அலங்காரமுங்க சீசன் டைமில் மட்டும் அலங்காரம் இல்லை, சீசன் இல்லாத டைமில் கூட மேல்மருவத்தூர் அம்மன் வந்து ரொம்ப அலங்காரத்தோடு அழகாக எப்போவும் ஜெகஜோதியாக தான் இருப்பாங்க அந்த அம்மா பார்க்குறதுக்கு. நீங்கள் சீசன் டைமில் போய் அம்மாவை சரியாக பார்க்க முடியல, ரொம்ப அந்த கடைசியிலேருந்து போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்களேன். நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேயே உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த முனையிலேயே உள்ளே விட்டுருவாங்க நம்மளை. உள்ளே போனாலும் அவ்வளோ கூட்டம் இருக்காது. அந்த அம்மா நின்று ஒரு 10 நிமிஷம் வேண்டுனா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அற்புதமாக வேண்டிட்டு வரலாம், அழகாக வேண்டிட்டு வரலாம், மன நிறைவோடு வரலாம் நம்ம வெளியே வரும்போது. அடுத்தது வந்துங்க பிரத்யங்கரா தேவி வனபத்ர காளி, அந்த அம்மா எதிரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன கோயில் மாதிரி. அந்த அம்மாவோடு வேண்டிட்டு வாங்க. தலையை சுற்றி காசு போட்டு வருவாங்க அங்கே அந்த அம்மாட்ட வேண்டிட்டு. அந்த மாதிரி செய்யுங்க. எலுமிச்சம்பழம் சொருகிறது, சூளத்தில் எலுமிச்சம்பழம் சொருகிறது, அப்புறம் வந்து சுற்றி போட்டுக்கிறது தேங்காய், அதெல்லாம் வந்துங்க அந்த வனபத்ர காளிக்கு முன்னாடி ஒரு தொட்டி மாதிரி அந்த சைடில் இருக்கும். அதில் தான் பண்ணணும். ரொம்பவும் அசுத்தம் செய்ய மேல்மருவத்தூரில் விட மாட்டாங்க. ரொம்பவும் சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கலாங்க. அங்கே வந்து யாசகம் எடுக்கிறவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. மருவத்தூரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் க்ளீனாக வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய செக்யூரிட்டி அது மாதிரி இருப்பாங்க. கோயில் உள்ளே நீங்கள் வீடியோலாம் எடுத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஃபோனை வாங்கிடுவாங்க. அதை டெலீட் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க நம்மளை. அதனால் வந்து கோயிலில் அந்த உள்ளெல்லாம் போய்ட்டு வீடியோ எடுக்கிறதுலாம் ட்ரை பண்ணாதீங்க. அந்த மருவத்தூர் அம்மனுக்கு ரொம்ப சக்தி அதிகங்க. ஆனால் நீங்கள் வேண்டி பாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.